ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மங்களகரமாக அந்த வீலாக ஆரம்பிக்கிறோம். தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, வரலட்சுமி நோன்பு. அதை போட்டிருக்க மாட்டிங்களா? தம்ப்நெயிலில் வெயிட் கெயினுக்கு போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறது இங்கே பாருங்கள், வரலட்சுமி நோன்பு இன்றைக்கி எடுக்கிறோம். ஆமாம், ரெகுலராக நம்ம ஃப்ரைடே வந்து எப்படி கும்பிடுவோமோ அந்த மாதிரி தான் கும்பிட்டுருக்கோம். நம்ம சாமி கும்பிட்றதே ஒரு பெரிய விஷயம் தான்ப்பா. அதனால் வந்து அதை இதாக சொல்லுவோம். அப்படி ஓகே, அவ்வளோதான் கலாய்க்கிறேங்கிறது கூட தெரியாது. என்னப்பா வரலட்சுமி நமக்கு வந்து அந்த சாமி முகம் அதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. நம்ம அப்படி வந்து கும்பிடுறோம். இன்னைக்கு சாதாரணமாக ஃப்ரைடே வந்து எப்படி கும்பிடுவோம்? ஏன்னா வரலட்சுமி நோம்புலாம் கும்பிடணும்னா எத்தனையோ நாள் விரதம் இருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆடி மாசமா இருந்தாலும் வாய் ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கு. வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரலட்சுமி நோம்பு கொண்டாடுவோம். இப்படிதான் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம். அந்த வெக்கமா இல்லை, நம்ம அதான் ஒரு வாரம் விரதம் வந்து கும்பிடுவோம். அடுத்த வருஷம் கண்டிப்பான முறையில் கும்பிடுவோம். ஸோ இன்னைக்கான வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு உருண்டை செய்ய போகிறோம். சத்து மாவு உருண்டை இல்லை, வெயிட் கெயின் லட்டு. மக்களே, ஆக்சுவலாக வந்து ராகி லட்டு தனியா, அப்புறமா நட்ஸ் லட்டு தனியான்னு சொல்லிட்டு நிறைய தனியாலேயே செய்ய போகிறோம். அதானப்பா, அதானே தனியா தான். சும்மா தனியாங்கிறிய வெரைட்டியா வந்து நிறைய லட்டு இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு செய்ய போறது, சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் சொன்னோடனே எனக்கு ஃபோன் வந்துருந்தான். நம்ம இன்னைக்கு செய்ய போறது வந்து ராகி வெயிட் கெயின் லட்டு. ஸோ ராகி லட்டு கூடயே சில பல புதுமைகள் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம். அது என்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். எங்க வச்சிருக்கேன் மத்திய கேமராவை வெளியே வந்துட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கணும். அடேங்கப்பா, புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் அடேங்கப்பா முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு தான் சமையல் செய்யணுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல அது. ஆமா, அது அடுப்பு பற்ற வச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடாய் முதல்ல காயணும். ஓகேவா? காயிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து வேர்க்கடலை. இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் பீனட்ஸ் தான். நீங்க செக் பண்ணி பார்த்துடணும் எப்பவுமே. ஆமாங்க, ரோஸ்டர் தான் நல்லா இருக்கும். தோசைலடா ரோஸ்டர் தான் சொன்னேன், வாயில கடலை மாட்டிடுச்சு. ரோஸ்டட் பீனட்ஸ் தான், கொஞ்சம் சால்ட் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. இதை நம்ம என்ன பண்ணணும்னா போட்டு திரும்ப லைட்டாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கேஷ்யூஸ், அப்புறம் பாதாம் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா நட்ஸையும், சீட்ஸ் இருக்கு. அதான் நானும் பார்த்தேன், என்ன இது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா சீட்ஸையும் ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ஓகே ரெசிபி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பீனட்ஸ் கொட்டிடும், கொட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ரோஸ்டட் இல்லாத அன்ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ரோஸ்டட் எடுத்திங்கன்னா லைட்டாக போனாலே போதும். ஸோ பீனட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கேஷ்யூ, ட்ரை ரோஸ்ட்டுங்கிறது எண்ணெயை ஊற்றாமல் வறுக்கிறது. நிறைய பேர் தெரியாதுப்பா. உனக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியா மக்களே? ட்ரை ரோஸ்ட்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணன் சொல்லி தான் எனக்கு ட்ரை ரோஸ்ட்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுவாங்களே, ஐயோ உண்மையாவே தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணனின் விழுதுகளின் ஆட்டம் தாங்க முடியவில்லை. என்ன கோஸ்டிஸ்லாம் பார்த்தா அவனுக்கு தெரியுங்க. அதான் சொல்றேன், கோஸ்டிஸ்ங்கிற பேர்ல அவனுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கு, விழுதுகள் கூட்டம். அவங்க வந்து அவங்க அண்ணன் வந்து பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னாலும் ஆமாங்க, ஆமா, ஒரு முயலுக்கு ஒரு கால் உடஞ்சிருந்தா அதுக்கு 3 கால் தானே அப்படி சொல்லிட்டு போயிருவோம் நாங்களாம். அடுத்தது பாதாம்.
டேஸ்ட் பண்ண வந்து போட வேண்டியதானே? போடலாம் கடைசியாக போடுவோம். நான் என் வாயில் போடுறதுக்கு பேசுகிறேன். போதும்டா தின்னி. அதை தூக்குறதுக்கு உனக்கு வந்து ஒரு சத்து உருண்டை தேவை. சத்து மாவு உருண்டை வாங்கிட்டு வரவா வெளியே கடையில் நல்ல உருண்டையாக இருக்கும். என்னப்பா பிரபாகர் வாங்கிட்டு தரேன்ப்பா. தூக்க முடியுது அவனால. அது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வையேன். இங்க பாரு சிம்பிளா தான் இருக்கு. கொஞ்சோண்டு பம்கின் சீட்ஸ், கொஞ்சோண்டு வாட்டர்மெலான் சீட்ஸ், இது என்ன வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு. ஏய் கைக்கு வந்தெல்லாம் தூக்கி போடாத, கரெக்டாக சொல்லு. ஆமாண்டா. ஆமாவா கைக்கு வந்து தானே தூக்கி போடுறேன். இது இதில் போடக்கூடாது. பார்த்தீங்களா? உருண்டை பிடிக்கும் போது முழுசா போடணும். பட் இட்ஸ் ஓகே. இது வெடிக்க நல்லது. இங்கே பாருங்க, வடசென்னை படத்தில் ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன வெடிக்குது? எல்லாம் இதில் போடவே கூடாது பைத்தியக்காரா, சொல்ல மாட்டேன். ஏன்பா எனக்கு என்னப்பா தெரியும்? எப்பா ஒரு கடாய் தான் கொடுப்பா எனக்கு, கேடைய மாதிரி எதனா கொடு கமான் சீக்கிரம். எப்பயுமே இந்த மாதிரி சமைக்கிற நேரத்தில் இங்கே பாருங்க, இப்படி ஒரு இதை எடுத்து வச்சு உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி வச்சு கவர் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் உங்களை இதுலேருந்து பாதுகாத்துக்க முடியும். ஓகே, எனக்கு என்னடா பண்ணுறது? நீ வந்து சமைக்கிற பாவத்துக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். புரியுதா? பைத்தியம் மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு அது எப்போ வெடிச்சு முடிக்கும் தெரியல. எல்லாமே வெடிச்சு முடிச்சாதான் முடியும். அப்படியா? எல்லாம் இப்படி வெடிச்சு கீழே போயிடுச்சுன்னா அப்ப நான் என்ன? இரு நான் பிடிச்சிட்டு இருக்கேன். இல்ல புரியல, எல்லாம் வெடிச்சு அப்படியே கீழே போகுது. அப்ப நான் எதை வச்சு சமைக்கிறது? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நின்றுச்சா? இங்கே பார்த்தீங்களா, அப்படிதான் ஒரே ஃபன்னியாக போகும். கவர் போக வருது பாரு. அதையும் அது பார்த்துப்பா. இரு நான் உன்னை கவர் பண்ணுறேன். ஏய் இருடா, கீழே மேலே கீழே போட்டு போறேன். இல்லை அதை தூக்கு. நான் அவ்வளோதான். ஒரு போருக்கு போயிட்டு கூட வந்துடலாங்க நிம்மதியா. ஆனால் கூட சமையல் கட்டுக்கு மட்டும் போயிட்டு வரவே முடியாது நிம்மதியா. உனக்கு ஒரு வேலை கொடுக்கணுமா? இந்த சீட்ஸ்லாம் உன்கிட்ட எடுத்து கொடுப்பேனா? சரி, அதை நான் சாப்பிடணுமா? இல்ல எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். வைக்கிறியா? இது என்னப்பா அது கதை? அரைக்க தானே செய்ய போற? இல்லடா, அந்த எள்ள கடைசியா போட்டுக்கலாம், அதுக்காக யோசிச்சேன். வேணாம் போட்டு விடு. அப்படியே போட்டு நல்லது தானே. ஏன்பா அதில் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதும் லாஸ்ட்டாக அதில் போட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதும் ஒன்று தானே. லாஸ்ட்டாக போடாத என்ன, புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. எப்படி தப்பிச்சேன் பார்த்தீங்களா? தனியாக பொறுக்கணுமா ஒன்றையா? இத்தனோண்டு ஏங்க எள்ளு கடுகு சைஸ் கூட இல்லைங்க அது. சரி வா டக்குனு வா. வீண் பேச்சு பேசாத, எனக்கு பிடிக்காது. நானா சமைக்கும் போது தேவையில்லாம வீண் பேச்சு பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது என்னன்னு சொல்லிட்டு போடு. இது பேர் ராகி மாவு. இதுதான் டேஸ்ட்டை கொடுங்க. பார்த்தீங்க, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. என்ன ராகி சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் அதெல்லாம் சொல்லுங்கள். என்னப்பா? என்ன நான் படிச்சுட்டு சொல்றேன். உங்ககிட்ட கேட்கல, நான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்ககிட்ட மனசு எங்கப்பா? பாருங்க எவ்வளோ புகை வருது பாருங்க, அவ்வளோ ஹீட்டாக. ஏய் அது மாவுல இருக்கிற புகை விளக்க. மாவு புகையா? இப்படியே புகையாத எல்லா மாவும் போயிடுச்சுன்னா கீழே வெறும் கட்டியை போட்டு சொல்லிட்டு இருக்கோம். மெதுவாக பண்ணுப்பா. ஒரே பண்ணாங்க. பாரு போது எல்லாம் தண்ணியெல்லாம் நீராவி ஆகுதும்பாங்கல்ல, அந்த மாதிரி. இது ஏன் எவ்வளோ போக போகுது? ஓகே, இப்போ வந்து மாவையும் மொத்தமாக ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இருக்கிற இது சூடு போடும், அதை வச்சு நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். மாதிரி விளக்கு மேல போகுது. நீ தான் சொல்ற அப்புறம் புகை இல்ல, அது மாவு இல்ல. ஏன் இவ்ளோ புகை இல்லையா? ஒண்ணும் இல்ல. இது புகைய மாவுன்னு கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட்ல. ஏய் இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் கேக்குறேன்னா அது ஒரு இது இருக்கு, ஒரு முறை இருக்கு. சரி ஓகே, அண்ணன் கேட்கறான்னு சொல்லுவாங்க, தம்பி கேட்கறான்னு சொல்லுவாங்க, பையன் கேட்கறான்னு சொல்லுவாங்க பாக்குறவங்க. ஆனா நீ என்னடா அண்ணா அநியாயத்துக்கு கேட்கல.
அட ஏன்பா அப்படி சொல்லப்பா நானு நியாயமா கேட்கணுங்கிற இந்த மாவு எதுக்கு பறக்குதுன்னு அவங்கள்ட்ட கேட்டான்னா தெரியும். கதவு இதை மூடிட்டு போனாங்கன்னா வெங்கிங்க போறாங்க விண்டோவை. ஸோ இது நல்லா ஆறட்டும் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்றுத்தியா போட்டு அரைக்க ஆரம்பிப்போம். என்ன ஒன்னொன்னுத்தியா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம்னா சரி சரி வாங்க வாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஓ தனித்தனியா அரைக்கணுமா? ஆமா சூடு அதிகமா இருக்கு. இப்படியே அரைச்சோம்னா வேலைக்காகாது. கொஞ்ச நேரம் ஆறட்டும். போய் அங்க போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போ. ஏய் நான் அழிச்சாட்டியும் தாங்க முடியலங்க பாருங்களேன். சும்மா பேச்சுக்கு சொன்னேங்க. ஃப்ரீசரில் தூக்கி வச்சிருக்காங்க. எடுப்பா இதை எடு. அதை முதல்ல எடு. என்ன தேவை வச்சுக்கிட்டு பாருங்க. போ 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 போய் வை போ. என்ன ஏய் என்னப்பா இது இட்லியை உள்ள வச்சிருக்கிற? ஹேக்குக்கா? இந்த பார் என்னது இது எனக்கு ஒன்றும் புரியலையே. இட்லி ஐஸ் கட்டியா மாறி இருக்குதுங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன ஹேக் அப்படின்னா இட்லி இருக்குல்ல, இட்லி வந்து நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வந்து அந்த இட்லியை வச்சு இட்லி உப்புமா செய்வாங்கல்ல, அது வந்து வெளியவே வைக்க மாட்டாம இந்த மாதிரி ஃப்ரீசர்ல வச்சிட்டோம்னா காலையில நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து அதை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா உதுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட்லி கட்டி கட்டியா வராம ரவையா வரும். ஸோ நம்ம ரவா உப்புமா மாதிரியே இட்லி உப்புமா செய்யலாம். அதுதான் அந்த ஹேக். அதுக்காக தான் வச்சிருக்கேன் உள்ளது. அடி பாவி, இதோட ஒவ்வொரு நாளும் இதாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், அதுலேருந்து திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் வரும்ல, இவர் சிவன் உட்காந்துக்குமா கீழே புகையாக கிளம்பி விட்டு பாருங்க, அந்த மாதிரி புகையாக கிளம்பிக்கிட்டு இருக்குதுங்க இட்லியிலேருந்து. சும்மாவே வந்து என்னத்த சொல்ல சொல்கிறேன். ஏய் உனக்கு இது ஓவரா தெரில பாருங்க, பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு டைம் பார்த்துக்கிட்டு இருக்கா. டைம் பார்த்து செய்யணும்பாங்களே. ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேர்க்கடலை போடுறோம். ஏன் வேர்க்கடலை போடுறோங்கிறத அதை அரைக்கும் போது சொல்கிறேன். அரைக்கும் போது தானே அரைச்சிட்டு இருக்கேன். அரைக்க போறல இந்த அரைக்கும் போது சொல்கிறேன். அந்த டக்குன்னு ஞாபகம் வரலையா? ஏய் இருடா, அது அப்போதான்டா அதோட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போதான் சொல்ல முடியும். நசன் பேசாத. உனக்கு குக்கிங்கை பற்றி என்ன தெரியும்னு நீ வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பேசு, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாத ப்ளீஸ். சரி இப்போ என்ன இதை தனியாக அரைக்க போறியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் இதை போட்டு அரைக்கணும். ஓ அதுதான் ஏன் அப்படி அரைக்கிறேன்றத வாங்க சொல்கிறேன். தண்ணியை ஊற்றலையா? ஆமாம், ஆனால் எப்படி ஆயிருக்கு பார்த்தியா? பேஸ்ட் மாதிரி இருக்கு. பீனட் பட்டர் இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து இது ஹனி போட்டோம்னா இது வந்து பீனட் பட்டர். என்னன்னா இந்த இதில் இருக்க வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி இதுவாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து நெய் ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். ஸோ பிடிக்கிறதுக்கு வாட்டமாக வரும். நெய் பில்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படிலாம் இல்லை, நமக்கு நல்லா பிடிக்க வர்றதுக்காக. ஓஹோ. ஸோ இப்போ வந்து பாதாம், இப்போ வந்து கேஷ்யூஸ், இப்போ சீட்ஸ், ஸோ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை போட்டோம். என்னது வறுத்து வச்சிருக்கிற ராகி மாவு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, பாதி காற்றுல போயிடுச்சு. பாதி காற்றுல போச்சு. அதை ஒரு தட்டேன் கீழே வச்சு. கீழே வச்சு தட்ட சொன்னப்பா அவனை. சரி விடு, அவ்வளோ முடிச்சு. மாவு கம்மியாக இருக்க மாதிரில பரவாயில்ல, ஓகே தானா? இது வந்து நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை எழுதியே வச்சிருக்கேன். ஓ, அப்போ இப்போ எனக்காண்டி எழுதலைங்க, எவ்வளோக்காண்டி எழுதி வச்சிருக்காங்க. தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை. அவ்வளோதானா? இதே அரைக்கணுமா? ஒரு 2-3 ஏலக்காய் வாசனை. 2-3 ஏலக்காய் வாசனை நல்லா பிடிக்கும்னு சொல்கிறவங்க 3 போட்டுக்கலாம். ஏலக்காய் வாசனை கொஞ்சமாக பிடிக்கும்னு சொல்கிறவங்க
ரெண்டும் போட்டுக்கலாம். ஏலக்காவே பிடிக்காதுங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியா? அடுத்து எங்கே எதனா கேட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் போச்சுங்க. போச்சா? இடிமாடு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இடிச்சா பதறலாம். 10-15 தடவை இங்கிட்டு வரப்பு போகிறப்பெல்லாம் இடிச்சுக்கிட்டே இருக்கிற நீ. அப்புறம் நீ ஏன் சரியாயிடுற? ஒரு தடவைனா பரவாயில்ல, நியாயமா இது குமார். கண்ணை நல்லா திறந்து நடக்கணும், பொறுமையா நடக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். புரியுதா? அதுக்கு நீ எப்படா அவன் விழுவான்ட்டு வெயிட் பண்ண. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அதில் இனிப்பு எப்படி இருக்குன்றத பார்த்துப்போம். ஓகே, ஸ்கூல் டைம்லனா சத்து மாவு உருண்டை ஒன்று கொடுத்துருக்குறாங்களா? ஸ்கூல் அந்த இது பால்வாடியில் கொடுப்பாங்க. பால்வாடியில் குழந்தைங்களுக்குலாம் இது குழந்தை பிறந்தோன்னே அந்த இது தடுப்பூசி போகிறதுக்கு போவாங்க. அப்போ வந்து பால்வாடி குழந்தை பிறந்தோன்னேமா? ஆமாம், என் தம்பி பிறந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் தான் சாப்பிட்டேன். ஓ, குழந்தை பிறக்கிற இடத்துக்கு பேர் பால்வாடிமாங்களா உங்களுக்கு? இல்லை, குழந்தை பிறந்தோடனே பால்வாடியில் தான் போயிட்டு ஒரு ஏரியாவுக்கு ஒரு பால்வாடி இருக்கும். அங்கே போயிட்டு இந்த பச்சை அட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க, கிரீன் கலர் கார்டு. இப்போ வந்து நம்ம இந்த நம்பர் சொல்றோம்ல, ஒரு நம்பர் வாங்கணும் பர்த் சர்டிஃபிகேட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பர் வந்து அப்போ பச்சை அட்டைன்னு சொல்லுவாங்க. அது போட்டால் தான் இது பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும் சொல்லிட்டு. ஸோ அது போட்டோம்னா அம்மாவுக்கு தேவையான ஊசி, தடுப்பூசி, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குழந்தைக்கு தேவையான தடுப்பூசி, இதெல்லாம் வந்து அங்கே போடுவாங்க. அப்போ போகும்போது ஒரு பேக் கொடுப்பாங்க, இந்த சத்து மாவு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. அந்த சத்து மாவு தான் நான் சொன்னேன். நான் வந்து அதான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டிமா சத்து மாவு உருட்டி அவங்க பேரனுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் நைஸாக போயிட்டு அப்படி வாங்கிட்டு வந்துடுவேன். படக்குன்னு வந்துடுவேன். ஆமாப்பா, வீட்டில் கொடுக்கும்போது அது நமக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட தெரியாதுங்கிறதுல திமுருத்தனம். ஆனால் இது வெளியே யாருன்னா ஒரு பிள்ளைங்க தின்னுட்டு இருக்குன்னா அதை பிடிங்கி திங்கந்தோம். இது எல்லா குழந்தைங்களுக்கும். ஸோ இப்போ வந்து நெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இந்த இதை வந்து பிசையணும். சூடாக இருக்க போது. ஆமாம், சூடாக தான் இருக்குது. அப்போ கொஞ்ச நேரம் ஆற வையே, மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருமா? ரொம்ப கட்டியாயிடும், சூடாக இருக்கும் போதே பிடிச்சிடும். அப்பா அப்போ அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி எதனா கையில் போட்டு டச் பண்ண வேண்டியதானப்பா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா உனக்கு சத்து மாவெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு என் பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லணும். ஹேரை கூட மதிக்க மாட்டான். இப்போ மதிக்க மாட்டான். வளர்ந்ததுக்கப்புறமா இந்த வீடியோலாம் காட்டுவேன். அம்மா பாரு, உனக்காக இவ்வளோ சூடு கவர் இல்லைங்க, இல்லைன்னா ஒரு சமையல் க்ளவுஸ் ஒன்று வாங்கி வைக்கணும். சமைக்கிறதுக்கு க்ளவுஸ் யூஸ் இருக்கா என்ன? இருக்கும்ல, இருக்கு. ஆமாம், இந்த மைக்ரோ ஓவனில் அந்த இது. ஆமாம். ஆனால் அதை வச்சு நீ இதில் இது பண்ணனா எப்படி? ஏன்னா பிளாஸ்டிக் ஒரு அந்த இதை வச்சாலே போதும் பாருங்க. அதுவும் ஹீட்டை கடத்துமோ? சே, நான் சொல்கிறேன் பாருப்பா. அர்ஜுன் வந்தோடனே அம்மா எவ்வளோ ஆசையாக உனக்கு வந்து எவ்வளோ பக்குவமாக கையெல்லாம் சுட சுட பாவம் அம்மான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போ நீ ஏற்றுன்றா அப்படின்ட்டு போயிடுவான். அவன் சாப்பிடுவான்ல? சாப்பிடுவான். ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஆமாம். என்ன நான் உருண்டை பிடிச்சா மட்டும் இப்படி உருண்டையாவே வர மாட்டேங்குது. பாருங்களேன், இது என்ன ஷேப்னே தெரிய மாட்டேங்குது. எப்போ எல்லாருக்கும் ஒரு கைப்பக்குவம்னு பெரியவங்க சும்மா சொன்னாங்க. புரியுதா உனக்கு? ஏய், கலாய்க்கலை. உன்னோட கைப்பக்குவத்துக்கு இப்படி வருது. அப்போ பார்த்தனே உருண்டையை பார்த்தனே கண்டுபிடிச்சிருவாங்க. அஞ்சலி செஞ்ச உருண்டை. ஏய், ரொம்ப பேசாதடா, நான் பாவம். மக்களே, இதை ரவுண்டா எப்படி உருட்டுறதுன்னு சொல்லி கொடுங்க மக்களே கமெண்ட்ல. இந்த பா உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். மாறலாம் பேசாத. ஆமா, எனக்கு பாருங்க, நான் பிடிச்ச மட்டும் உருண்டையா வர மாட்டேங்குது. நல்லா காடை முட்டை மாதிரி வந்திருக்கு பாருங்க. சாப்பிட்ற சவுண்டு கேட்டிருக்கோம். நிறையா இல்லை, நான் தாங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அது மாதிரி இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பதிலாக ஒரு 3 உருண்டை எடுத்து வாயில் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு இப்போ சொன்னான். நான் சொல்லலை, நான் 3 உருண்டை போட்டாலும் 2 இட்லி கேட்பேன். ஸோ நீங்கள்
உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து காலையில் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஆமாங்க, ரொம்பவே நல்லது. உனக்கு ஒரு உருண்டை வேணுமா? போதுமா? இது போதும். ஸோ மக்களே, இது வந்து அர்ஜுன் ஈவினிங் வந்தோடனே ஒரு 4 நாளைக்கு இவனுக்கு இதுதான், அவனுக்கு அதுதான் வந்து இது லஞ்சுங்கிற பாரு, ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இல்லை, என்ன இது எதுக்காக நான் இதை செஞ்சேன்னா அதுக்கான இது பர்பஸே மறந்துட்டேன் பாருங்க. என்னன்னா அர்ஜுனுக்கு வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்னத்தை கொடுத்து அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஒரே இதுவாகவே இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த இது என்னது நேந்திரபழ சிப்ஸ், வெயிட் கெயின் ஆகுமா? வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயின் குழந்தைங்களுக்கு ஆகும், ரொம்பலாம் ஆகாது, ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆகும். இன்னொன்று வந்து அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த சிப்ஸு, அது சிப்ஸ்னா நேந்திரப்பழ சிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது இல்லாமல் இனிமேல் வந்து இந்த உருண்டை, அடுத்தடுத்து நிறைய வெயிட் கெயின் உருண்டைகள் வந்து நான் செய்ய போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்ல. ஆமாம், அர்ஜுனுக்கு வெயிட் கெயினுக்கு வந்து என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன், வெயிட் கெயின் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருந்துருப்பேன். அதுவும் வந்து நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுங்க. இப்படி கொடுக்கறோம்னு சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறோம், அதனால நீங்களே உள்ள போய் பாத்துருங்க மக்களே. அர்ஜுன் ஈட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள போய் பாருங்க. ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. ஆமா. ஸோ அந்த இதுல அந்த வரிசையில இந்த வெயிட் கெயின் லட்டுவும் வந்து இடம்பெறுது லேட்டஸ்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை மீட் பண்றேன். until then டாடா பாய். அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை உண்மையிலே அந்த இது ஏலக்க மாட்டேங்குச்சு. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.